ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த எலெக்ஷன் ரிசல்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. அண்ட் அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியை சேர்ந்த அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து ஒரு தொண்டர்கள் வரைக்கும் அண்ட் முக்கியமான பதவியில இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெயிச்சு ஆட்சி நம்ம தான் பிடிக்கணும், இப்படியாச்சும் நம்ம தலைவர் ஜெயிச்சிடணும், எல்லாம் கரெக்டா இருக்குல்ல, எல்லாம் செட்டப்லாம் கரெக்டா பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதற்றத்துல இருக்கிறாங்க. சோ யாருக்கு ஆட்சி வரப்போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெகத்தை கடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிற அதே வேளையில சோ எலெக்ஷனுக்கு அப்புறமா மக்களுடைய கருத்து கணிப்பு அப்படின்ற ஒரு டாக் தான் இப்ப வந்து எல்லா சோசியல் மீடியாலாம் போயிட்டு இருக்கு. இட்ஸ் கால்ட் எக்ஸிட் போல் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. பொதுவா அந்த கருத்து கணிப்பு அப்படின்றது எலெக்ஷனுக்கு முன்னாடி சில பல நாட்களும், எலெக்ஷன் அதாவது ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா ரிசல்ட் வரும் பாத்தீங்களா, அதுக்கு சில பல நாட்கள் முன்னாடியும் கருத்து கணிப்பு கேட்பாங்க. சோ இந்த கருத்து கணிப்பை யாரு கேட்பாங்க அப்படின்னா, பெரிய பெரிய சேட்டலைட் சேனல்ல இருந்து யூடியூப் சேனல் வரைக்கும் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள செக்டார் இதுக்கு தனியாக நிறைய டீம் இருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பின்னாடி ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த கருத்து கணிப்பு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜியை அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு முன்னாடி கொண்டு வந்து அப்படியே வைப்பாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு போன எலெக்ஷன் வரும்போது கூட ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல இவங்க படுத்துற பாடு இருக்குதே, முடியல முடியல. ஐயா, ஒரு கருத்து கணிப்புனா என்னங்க ஐயா? ஊர் உலக மக்கள் என்ன சொல்றாங்க, யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, யாரு வந்து ஆட்சியில உட்காருவா, எந்த மாதிரி நிலவரம் போதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதை வந்து மக்களுக்கும் மீடியாவுக்கும் ஓப்பனா டிரான்ஸ்பரன்சியா சொல்லணும். அதுதானே கருத்து கணிப்பு. ஆனா இப்ப எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு கட்சி சார்பில் இருந்தும் நாங்க தான் ஜெயிக்க போறோம் மக்கள் சொல்லிட்டாங்க, நான் தான் ஜெயிக்க போறோம், நாங்க தான் இப்ப சிஎம்ல உட்கார போறோம் மக்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பாருங்க அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு வர்றாங்க. நானும் ரவுடியா இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. முதல்ல டிஎம்கேல இருந்து ஆரம்பிப்போம். சோ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற சேனல் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சன் டிவி, இசையருவி, கலைஞர் டிவி, சன் நியூஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட சேனல் இருக்குது. அவங்க எல்லாருமே அவங்களோட சோசியல் மீடியால சேனல்ல என்ன போஸ்ட் பண்றாங்கன்னா, மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு கேட்டாச்சு, ஐடிவின்னு சொல்லிட்டாங்க, மக்கள் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்களா, தரமான ஆட்சி அமைய போகுது, முதல்வர் ஆட்சி அமைய போகுது, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. நான் எதிர்ச்சியா பார்த்தேன், ஒருவேளை உண்மையா இருக்குமோ? இல்ல மத்த சேனல் சொன்னா கூட நான் நம்புவேன், ஆனா சொன்னது வந்து சன் நியூஸ்காரன், ஒன்ன மட்டும் நான் நம்பவே மாட்டேன். அடுத்ததா நியூஸ் ஜே சேனல் அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து 234 தொகுதியிலும் ஜெயிச்சிருவாங்க, ஏன்னா அவருக்கு தான் மக்கள் சப்போர்ட் இருக்கு. டிஎம்கே அவங்களுடைய அந்த 5 வருஷம் போதாத ஆட்சி காலத்துல மக்கள் வந்து ரொம்ப பாடுபட்டாங்க, அவங்க மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, எடப்பாடியார் சூப்பரான ஆட்சி அமைக்க போறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்து கணிப்பு மாதிரி போட்டிருக்காங்க. என்னடா இது, இங்கிட்டும் அடிக்கிறானு இங்கிட்டும் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா டிவிகே கட்சி. ஸோ நம்ம விஜய் அவர்கள் அவங்களுடைய டீம் ஐடிவிங்கன்னு சொல்லிட்டு அந்த சோசியல் மீடியால எல்லாம் கேதர் பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிவிகே விஜய் அவர்களுக்கு தான் மேக்சிமம் ஓட்டு விழுந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு குடும்பத்துல 5 பேர் இருக்காங்கன்னா அதுல 4 ஓட்டு டிவிகேக்கு தான் போட்டிருக்காங்க, அதனால விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கணக்கு எடுத்து வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா முதல்வர் ஆட்சி அமைய போகுது, இந்த பக்கம் பார்த்தா திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து 234 தொகுதியிலும் ஜெயிச்சிருவாங்க, சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அதனால விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கணக்கு எடுத்து வைக்கிறாங்க. சரிப்பா, அவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இந்த பக்கம் திரும்பினோம்னா, ஜெயா டிவில சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் அவங்களுடைய கூட்டணி இருக்கு பாத்தீங்களா, அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். சோ அந்த கட்சி வந்து மெஜாரிட்டி ஆட்சியை பிடிச்சிரும், ஏன்னா ராமதாஸ் ஐயா இவ்வளவு சீட்டு வாங்கிட்டாரு, அவ்வளவு இடத்த பிடிச்சிருக்காரு, சசிகலா அம்மாக்கு நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. சோ கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச அகில இந்திய புரட்சி மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்கப்பா, சசிகலா அம்மா தான் சிஎம் அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு வர்றாங்க. சோ இப்படி ஆளுக்கு அவங்க எடுத்த கருத்து கணிப்புல இவங்க தான் சொல்லிட்டு அவங்களோட தலைவர்களை சிஎம் ஆக்கல அவங்க குறியா இருக்கிறாங்களே தவிர ஆக்சுவல் கருத்து கணிப்பு என்ன அப்படின்றத சொல்ல மாட்டேங்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம நான் பர்சனலா வெளியே ஒரு ஷூட் ஒரு வேலை விஷயமா அங்கிட்டு போகும்போது பாக்குறவங்ககிட்ட என்னங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டான், விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டான் அப்படி மாதிரி சொல்றாங்க. சோ என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்காங்கன்னா அதுல 8 பேர் வந்து டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்களா, விஜய் தான் ஜெயிக்க வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, மிச்சம் 2 பேர் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி ஸ்பிளிட்டா இருக்காங்க. சோ இவங்க சொல்றது வச்சு பார்த்தா இந்த 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சு அடுத்து முதல்வர் ஆக போறது விஜய் தான்ப்பா அப்படின்ற மாதிரி மக்கள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படி ஆளுக்கு அவங்க தலைவர் தான் சிஎம், இவங்க தான் சிஎம் சொல்லிட்டு இருக்கும் போது
இந்த இடத்துல மக்களாகிய நமக்கு உருப்படியான ஒரு கருத்து கணிப்பு அப்படின்றது வரவே இல்லைங்க. டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே மற்றும் பிற கட்சிகள் வந்து அவங்க இந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்குது, இவங்க சிஎம் இருக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸிட் போல், அதாவது இந்த தேர்தலுக்கு அப்புறமா நடந்த அந்த கருத்து கணிப்புல தெரிய வந்து அப்படியே போஸ்டர் மாதிரி எல்லா இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல. இதுல பாவப்பட்டது யாரு தெரியுமா? நாம் தமிழர் அவங்க தான். சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா மற்ற கட்சிகள் மாதிரி நாங்களும் ஒரு பெரிய கட்சி தானப்பா, 234 தொகுதியில எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம தனித்துதான் நாங்கெல்லாம் நிக்கிறோம், எங்களையும் ஒரு இந்த கட்சி ஒரு வாய்ப்பு இருக்கு, இவ்வளவு சீட் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, ஏன் இவங்கள மட்டும் போடுறீங்க, எங்களை வந்து மற்றும் பிற அதர்ஸ் அப்படின்னு மாதிரி போட்டு 0 போடுறீங்க, இல்ல உங்களுக்கு மனசாட்சி இல்லையாடா அப்படின்னு மாதிரி பாவம் அவங்களும் ஒரு பக்கம் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. சோ எலெக்ஷனுக்கு பிந்தைய இந்த மக்கள் கருத்து கேட்பு இந்த விஷயங்களை யாரு பண்றாங்க அப்படின்னா, குறிப்பா 4 கார்பரேட் தான் பண்றாங்க. அதுல 3 கார்பரேட் பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவங்களுடைய அந்த கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாங்க, மீன்ஸ் அதுதான் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சோ அந்த 3 கார்பரேட்னா சொல்லி வச்ச மாதிரி டிஎம்கே தான் ஜெயிக்காங்க, அவங்க தான் மெஜாரிட்டி ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னும், மற்ற கட்சிகள் கணிசமான வாக்கள் வித்தியாசம் பெற்று கொஞ்சம் எம்எல்ஏக்களை வச்சிருப்பாங்க, மற்றபடி ஆட்சி அமைக்க முடியாது, அவங்க அடுத்தடுத்து டவுன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பை கொடுத்திருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு கார்பரேட் மட்டும்தான் டிவிக்கே இந்த டைம் அதிக வாக்கள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவாங்க, அதிக எம்எல்ஏக்களை வச்சு அவங்க ஆட்சி அமைப்பாங்க, டிஎம்கே அவங்க என்ன லெவல் எடுத்திருக்காங்களோ அதுல இருந்து ஒரு 10-15% கம்மியா தான் எடுக்க போறாங்க, ஏடிஎம்கே அது கீழே கம்மியா தான் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை கொடுத்திருக்காங்க. சோ அந்த 3 கார்பரேட் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சு வந்துச்சு, ஒரு கார்பரேட் யாருக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சோ இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் மக்களாகி நமக்கே தெரிஞ்சிடும் யாரு ஆட்சியில உட்கார போறா, மக்கள் யாரை நம்பி இருக்கிறாங்க, யாருக்கு அதிகமா ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு கட்சி சார்ந்த அவங்களுடைய டிவில எங்க தலைவர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிங் சங் ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, இனிமேல் தான் அரசியல் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. சோ 234 தொகுதியில பொதுவா ஒரு டிஎம்கே வந்து 100 தொகுதி டிஎம்கே மற்றும் அவங்களுடைய கூட்டணி வின் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்குவோம், மேலும் அந்த ஏடிஎம்கே மற்றும் அவங்களுடைய கூட்டணிகள் ஒரு 100 தொகுதியை வின் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், டிவிக்கே ஒரு 34 தொகுதி எடுத்துக்கிறாங்க, அவங்க ஜெயிச்சுறாங்க வச்சுக்கலாம். இப்ப வந்து மேட்ச் வந்து டிரால இருக்கு. சோ டிஎம்கே 100, ஏடிஎம்கே 100. இப்போ ஆட்சி அமைக்கும்னா இவங்க 2 பேர்த்துல ஒருத்தருக்கு வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வேணும், அதிகமான எம்எல்ஏக்கள் உள்ள வரணும், நிறைய தொகுதிகள் உள்ள வரணும். அப்படிங்கும் போது இங்கதான் மத்தியில பிஜேபி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டிஎம்கேவை பிடிக்காது, இந்த திராவிட மாடல் பிடிக்காது. ஏன்னா டிஎம்கே எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும், சங்கி அரசியல் உள்ள வந்துரும், பரவாயில்லையா அப்படி சொல்லிதான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் ஒரு மாதிரியா வாய்க்கா தகராறு எப்பவுமே போயிட்டே இருக்கும். இந்த இடத்துலதான் பிஜேபி மற்றும் இந்த டிஎம்கே அவங்களுடைய அந்த என்டி அலையன்ஸ் கூட்டணி எப்படி பிளான் பண்றாங்க அப்படின்னா, டிவிக்கே இருக்கிறாங்கல்ல, விஜய் அவர்கள்ட்ட பேசுவோம், விஜய் அவர்களுடைய கூட்டணியை நம்ம கூட இணைச்சிக்க சொல்லுவோம். சோ விஜய் அவர்கள் வந்து எவ்வளவு தொகுதியில வின் பண்ணிருக்காங்களோ நம்ம சில தொகுதி வின் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, ரெண்டையும் சேர்ப்போம், அப்ப நம்மளுடைய பாயிண்ட் அதிகமாகும்ல. சோ அதோட கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே கம்மி தானே, அப்ப நம்ம தானே ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் சொன்ன மாதிரி 2 பேருமே ஈக்குவலா முன்னப்பட வாங்குறாங்க. அப்படிங்கும் போது விஜய் அவர்கள் அவங்களோட அந்த டிவிகே கட்சி மெஜாரிட்டியா எவ்வளவு வாக்கு சதவீதம் வின் பண்றாங்களோ அவங்க, அதாவது டிவிக்கே பிளான் பண்றதா, அவங்க டிசைட் பண்றதா எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், எந்த கட்சியில நம்ம கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு. மேலும் பிஜேபி என்ன நினைக்கிறதா சொல்லப்படுறாங்க அப்படின்னா, சோ ஏடிஎம்கே மற்றும் டிவிகே 2 பேரையும் ஒரு கூட்டணியா இணைச்சதுக்கு அப்புறமா விஜய் அவர்களை வந்து டெபுட்டி சிஎம் ஆக்கிடலாம், எடப்பாடி அவர்களை வந்து சிஎம் ஆக்கிடலாம், ஏன்னா ஒரு காலகட்டத்துல மாச்சி அவங்க ஆட்சி பண்ணிக்கலாம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட ஆட்சி உள்ள வரணும், அதுக்கு ஏடிஎம்கே மற்றும் அந்த என்டிஏ கூட்டணி அலைன்ஸ் அவங்க தான் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி பிளான் பண்ணிக்கிட்டதா ஒரு சில கருத்துக்கள் நிலவிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. ஆனா இன்னொரு பக்கம் டிவிகே கட்சி ஆட்களும் மற்ற தொண்டர்களும் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூட்டணி பேர்ல இடமே இல்ல தலைவா, அதிக தொகுதியில தலைவர் தான் வின் பண்ண போறாரு, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற மெஜாரிட்டி ஆட்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம், இந்த கூட்டணி 34 அதெல்லாம் கிடையாது, எங்க அண்ணன் எடுப்பாரு பாருங்க மெஜாரிட்டி, சிஎம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ எல்லாமே மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். சோ மே 4ஆம் தேதி ஒரு மதியம் போலயே நமக்கு தெரிஞ்சிடும் யாரு ஜெயிக்க போறா, டிவிக்கே எந்த அளவுக்கு ஓட்டு வங்கிகள் வாங்கி இருக்கிறாங்க, டிவிக்கே யாரு கூட கூட்டணி வச்சுக்கிட்டு விஜய் டெபுட்டி சிஎம் ஆக போறாரா, பிஜேபி உள்ள வரப்போதா, யார் எப்படி திண்டாட போறான்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வந்துடும். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு சேனல் சார்பா எங்க தலைவர் தான் ஜெயிப்பாங்க, எங்க தலைவர் தான் ஜெயிப்பாங்க சொல்லிட்டு தூக்கிட்டு வராங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. அவங்க வாங்குற காசுக்கு தலைவரோட சேனல் அப்படின்றதுக்காக அவங்க சிங்சாங்க தான் அடிச்சாங்கன்னா வேற வழி இல்லை. சோ மக்களாகிய நீங்க இந்த கருத்து கணிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த பெருசா நம்பாதீங்க. அது வந்து எல்லா நேரங்களையும் அது உண்மையா இருக்காது, நிறைய நேரங்களும் அது வந்து தோத்து போயிருக்கு.
ஸோ ரிசல்ட் அன்னைக்கு நம்ம வந்து முழுமையா தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் காத்திருப்போம். ஸோ வரக்கூடிய எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போறா, யாருடைய தலைவர் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.